மெரைனுக்கு ஆக்சுவலாக இது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ வந்து நார்மலாக வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மிக்ஸ் ஆகி வரும். இதை வந்து செக்ரிகேட் பண்ணுற கான்செப்ட். அதுக்கு தான் நீங்கள் வந்து 2 சொலினாய்ட் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். டிசி சப்ளை, இதுக்கு ஒரு ஆர்டினோ சப்ளை, ஒரு டிடிஎஸ் சென்சார் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ டிடிஎஸ் சென்சார் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, நார்மல் வாட்டர் அதாவது 1 to 50 அது நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். நார்மல் வாட்டர்னாலே 1 to 50 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நார்மலாக டிப் பண்ணிங்க அப்படின்னா இது போய் ஆப்ரேட்டர் தி சொலினாய்ட். ஸோ நார்மலாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு வாட்டர் லீக் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் லீக் ஆகிட்டே இருக்குது, ஓப்பனில் இருக்கும். இப்போ அதான் ரிலே வந்து சிங்கிள் பாயிண்ட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் வந்து இந்த வாட்டர் வந்து ஆயில் கூட மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த தெரியுதுங்களா, அந்த மிக்ஸ் ஆகிடும்போது இப்போ நான் வந்து டிடிஎஸ் வைக்கிறேன். வைக்கும்போது உங்களுக்கு பாருங்கள், அந்த ரிலே லைட்டு மாறிச்சு. அந்த லைட் வந்து ட்ராப் ஆகுது, எக்ஸிட் வருது. அங்கே பாருங்கள், அங்கே வாட்டர் லீக் ஆகுது பாருங்கள். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, நான் இது எடுத்த உடனே நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, டிடிஎஸ் வந்து இப்போ நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ரிலே லைட்டு மாறிடுச்சு. இதுதான் இந்த கான்செப்ட். இதில் செட் பண்ணி இதே கான்செப்ட்டு இப்போ நான் அவுட்டரில் காமிச்சிருக்கேன். இப்போ தண்ணி ட்ராப் பண்ணுறோம். ஓகே, அப்படின்னா வாட்டர் இது வரைக்கும் வரும். நார்மல் வாட்டர் இங்கே வந்துகிட்டே இருக்கும். இதுவும் எந்த வாட்டரும் ட்ராவல் ஆகும், பட் இது ஓப்பன் ஆகாது. இப்போ வந்து ஆயில் வாட்டர் மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னா இது லாக் ஆகிருக்கும், இது ஓப்பன் ஆகிடும். இது லாக் ஆகிடும். அந்த மாதிரி இது லாக் ஆகிடும், இது ஓப்பன் ஆகிட்டு வாட்டர் லீக் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ நார்மல் ஆகிடுச்சு. ஓகேங்களா.